وَلِلَّهِ الْأَسْمَاءُ الْحُسْنَى فَادْعُوهُ بِهَا. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله والصلاة والسلام على رسول الله أما بعد. அன்புள்ள சகோதர சகோதரிகளே, அல்லாஹுடைய பேரருளால் அல்லாஹுடைய பெயர்கள் பற்றிய ஒரு தெளிவை நாம் தொடர்ச்சியாக பெற்றுக் கொண்டு வருகிறோம். இது நம்முடைய கடமையும் கூட. ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹுக்கு 99 பெயர்கள் இருக்கின்றன. யார் அவற்றை பொருளோடு ஒவ்வொன்றாக எண்ணி மனப்பாடம் செய்கிறாரோ அவருக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்றார்கள். எனவே அல்லாஹுடைய அழகிய திருநாமங்களை பொருளுணர்ந்து மனப்பாடம் செய்து கொள்ள வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தோடு இந்த நிகழ்ச்சியை நாம் தொடர்ச்சியாக செய்து கொண்டு வருகிறோம். இன்றைய அமர்விலே அல்லாஹுடைய இன்னும் 2 முக்கியமான பெயர்களை அறிமுகப்படுத்தலாம் என்று எண்ணுகின்றோம். ஒரு பெயர் அல் குத்தூஸ் என்பது, இரண்டாவது பெயர் அஸ்ஸுப்பூஹ் என்பது. இந்த 2 பெயர்களுமே ஒரே கிட்டத்தட்ட நெருக்கமான ஒரே அர்த்தத்தை தரக்கூடிய பெயர்களாகும். அல் குத்தூஸ் என்கிற பெயர் சூரத்துல் ஹஷ்ர் 23வது வசனத்தில் இடம்பெற்றுள்ளது. அஸ்ஸுப்பூஹ் என்கிற பெயர் குர்ஆனில் நேரடியாக இடம்பெறவில்லை, ஆனால் ஹதீஸிலே வந்திருப்பதை பார்க்கிறோம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ருக்கூஇலும் சுஜூதிலும் நமக்கு ஒரு துஆவை கற்றுத்தருகிறார்கள், ஒரு திக்ரை. அந்த திக்ர் தான் சுப்பூஹுன் குத்தூசுன் ரப்புல் மலாயிகத்தி வர்ரூஹ் என்ற திக்ராகும். இதிலே அல்லாஹுடைய சுப்பூஹ் என்கிற பெயரையும் குத்தூஸ் என்கிற பெயரையும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பயன்படுத்தி இருக்கிறார்கள். இப்போ குத்தூஸ் சுப்பூஹ் என்றால் தூய்மையானவன், பரிசுத்தமானவன் என்பது அர்த்தமாகும். அதாவது இந்த 2 பெயர்களையும் அடிப்படையாக வைத்து வரக்கூடிய அந்த சொற்களை மலக்குகள் பயன்படுத்தியதாக சூரத்துல் பக்ரா 30வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகிறார். வனஹ்னு நுஸப்பிஹு பிஹம்திக வனுகத்திஸு லக், உன்னை தஸ்பீஹ் செய்து தக்தீஸ் செய்வோம் என்று மலக்குகள் சொன்னார்கள். தஸ்பீஹிலிருந்து சுப்பூஹ் என்கிற பெயரும் தக்தீஸிலிருந்து குத்தூஸ் என்கிற பெயரும் வந்திருப்பதை நாம் புரிந்து கொள்ளலாம். இப்போ இந்த 2 பெயர்களுமே சுப்பூஹ் குத்தூஸ் என்ற 2 பெயர்களும் அல்லாஹு தஆலா அனைத்து குறைகளை விட்டும் தூய்மையானவன், பரிசுத்தமானவன் என்பதை நமக்கு காட்டுகின்றன. இப்போ அல்லாஹு தஆலா பூரணமானவன். அவனுடைய பெயர்கள் அழகின் உச்சத்தில் இருக்கக்கூடியவை. அவனுடைய பண்புகள் அனைத்தும் குறைகளற்ற பூரணத்துவமான பண்புகளாகும். அல்லாஹு தஆலாவுக்கு எந்த குறையுமே கிடையாது. அல்லாஹு தஆலாவுக்கு மனித பலவீனங்கள் எதுவுமே ஏற்படாது. அல்லாஹு தஆலா தூக்கத்தை விட்டு, சிறு தூக்கத்தை விட்டு, சோர்வை விட்டு, மறதியை விட்டு பரிசுத்தமானவன் என்பதை அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். அதே போன்று அவனுடைய படைப்புகளில் யாருமே அல்லாஹுக்கு ஒப்பாகவும் முடியாது, நிகராகவும் முடியாது. அவைகள் அனைத்தையும் விட்டு அல்லாஹு தஆலா தூய்மையானவனாக இருக்கிறான். இப்போ அல்லாஹு தஆலாவுடைய பண்புகள் அனைத்தும் தூய்மையானவை, அல்லாஹுடைய பண்புகள் அனைத்தும் பரிசுத்தமானவை. இப்போ அல்லாஹு தஆலா மக்ர் செய்யக்கூடியவன் என்று குர்ஆனில் வருகிறது. வயம் குரூன வயம் குருல்லா, அவர்கள் மக்ர் செய்கிறார்கள், அல்லாஹும் மக்ர் செய்வான். இப்போ மக்ர் என்பது சதி என்று நாம் மொழிபெயர்க்கிறோம். இது அடியார்களுக்கு தொடர்புபடுத்தப்படும் போது அது ஒரு அசிங்கமான குறையான ஒரு பண்பாக இருக்கும். ஆனால் அல்லாஹோடு சேர்த்து இந்த பண்பு வரும்போது அல்லாஹ் அந்த விஷயத்தில் உயர்ந்தவன், மேலானவன். அவனுடைய அந்த பண்பு ஒரு சிறந்த பண்பாகவே இருக்கும், எந்த குறைகளும் அற்றதாக இருக்கும் என்பதை நாம் புரிந்து கொள்ள கடமைப்பட்டுள்ளோம். அதே போன்று அல்லாஹு தஆலா சுப்பூஹ் குத்தூஸ் என்கிற காரணத்தினால் அவனுடைய படைப்புகளுக்கு அவன் எக்காரணம் கொண்டும் ஒப்பாக மாட்டான். படைப்புகளுக்கு ஒப்பாகுவதிலிருந்து அவன் பரிசுத்தமானவன் என்பது இந்த பெயர் நமக்கு சொல்லித்தரக்கூடிய ஒரு அர்த்தமாக இருக்கிறது. எனவே இந்த சுப்பூஹுன் குத்தூசுன் என்கிற பெயர்களை ஒரு மனிதன் சரியாக புரியும் போது இணை வைத்தலிலிருந்து
தன்னை பாதுகாத்து கொள்வதற்கு கண்டிப்பாக இது ஒரு சிறந்த வழிகாட்டியாக அமையும் என்பதிலே எந்த விதமான சந்தேகமும் இல்லை. இப்போ நிறைய மனிதர்கள் அல்லாஹுக்கு நிகராக அடியார்களை ஆக்குகிறார்கள் அல்லது அல்லாஹுடைய படைப்புகளை ஆக்குகிறார்கள். காரணம் என்னவென்றால் அவர்கள் அல்லாஹ் சுப்பூஹ் குத்தூஸ் என்பதை அறியாமல் இருப்பதுதான். எனவே அல்லாஹ் சுப்பூஹ் குத்தூஸ் என்றால் பரிசுத்தமானவன், தூய்மையானவன் என்ற அர்த்தம். அல்லாஹு தஆலா குறைகளுக்கு அப்பாற்பட்ட நிறைவானவன் என்ற கருத்தை நமக்கு தரக்கூடியதாக இருக்கிறது. எனவே அல்லாஹுவை சரியாக புரிந்து தௌஹீதை நிலைநாட்டி ஷிர்க்கிலிருந்து ஈடேற்றம் பெற அல்லாஹு தஆலா நம் எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. வ ஆஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.